Hi friends, welcome to Tilaka's Kitchen. நான் இன்றைக்கி சப்பாத்தி மாவு மாதிரி ஒரு ரெசிபி செய்யப்போ அது என்னென்னு காட்டுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஒரு கப் ஆட்டா மாவும் 2 கப் கோதுமை மாவும் சேர்த்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்குறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். உப்பும் சேர்த்து 2 தேக்கரண்டி அளவு சீனி சேர்க்குறேன். சீனியும் சேர்த்த பிறகு ஈஸ்ட் ஒரு 1/4 கரண்டி ஈஸ்ட் சேர்க்குறேன். பட்டரும் கொஞ்சம் சேர்த்து பச்சை தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக விரகி ஒரு 20லேருந்து ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் அப்படியே நாங்கள் மூடி வைப்போம். அது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரும், பொங்கி வரும். இப்போ அது ஓரமாக வச்சு இன்னும் ஒரு பாத்திரத்தில் நாங்கள் பட்டர் கொஞ்சம் சேர்த்து பட்டரை நல்லா மெல்ட்டாக உருகி நல்லா சூடேற வச்சுட்டு அதில் பன்னீரை கட் பண்ணி சேர்த்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணுவோம். பன்னீரெல்லாம் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். கொஞ்சம் ஃப்ரை ஆகின பிறகு அதை எடுத்துட்டு அந்த பாத்திரத்தில் இருக்கிற எண்ணெயிலேயே நான் இன்னும் கொஞ்சம் அந்த பட்டர்லேயே கொஞ்சம் எண்ணெய் சேர்க்குறேன். சேர்த்து 2 பச்சை மிளகாய் சின்னதாக அரிஞ்சு அதையும் அதுக்குள்ளே சேர்க்குறேன். சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா விரகி பச்சை வாசனை போகும்போது அதுக்கு இஞ்சும் பூண்டும் பேஸ்ட் கொஞ்சமாக சேர்க்கணும். அது நிறைய சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக சேர்க்கணும். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பெரிய தக்காளி ஒரு தக்காளி பழம் சேர்க்கணும். இதுக்கு தக்காளி கூடுதலாக சேர்க்கலாம். தக்காளி பழம் ஒன்று சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்க்குறேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மஞ்சளும் சேர்க்குறேன். சேர்த்து ஒரு தேக்கரண்டி அளவு தனி மிளகாத்தூள், காரம் தேவைன்னா கூடுதலாக சேர்க்கலாம். கரம் மசாலா ஒரு 1/2 தேக்கரண்டி அளவு சேர்க்குறேன். சேர்த்து இப்போ இந்த மசாலாவோட எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு இப்போ கட்டியாக தேங்காய் பால் கொஞ்சம் சேர்க்குறேன். நான் ஃப்ரெஷ் மில்கெல்லாம் சேர்க்கல, தேங்காய் பால் தான் சேர்க்குறேன். சேர்த்து இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நல்லா கொஞ்சம் குழஞ்சி நல்ல கிரேவி பதத்துக்கு நல்லா எல்லாம் வரணும். வந்தால் உப்பெல்லாம் அளவாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு தேக்கரண்டி அளவு சுகர் சேர்க்குறேன். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் பொரிச்சு வச்ச பன்னீரெல்லாம் இப்போ இதோட சேர்க்குறேன். சேர்த்து உங்களுக்கு கிரேவியாக தேவைன்னா கிரேவியாக எடுக்கலாம், கொஞ்சம் இறுக்கமாக இருக்கணுமெண்டா இறுக்கமாக எடுக்கலாம். இப்போ இந்த மசாலாலாம் பன்னீரோட சேர்ந்து எல்லாம் அளவாக இருக்குது. உப்புலேருந்து புளியிலேருந்து எல்லாம் அழகாக இருக்குது. இப்போ கொத்தமல்லியில் தூவிட்டு நாங்கள் அதை இறக்கிட்டு இப்போ நாங்கள் ரொட்டி மாவு விரகி வச்சதை இப்போ தட்டுவோம். நாங்கள் ஒரு தட்டில் தட்டிட்டு நல்லா கையால் நல்லா தட்டிட்டு தோசை தாவாவில் போட்டு மாற்றி பிரட்டி எடுக்கணும். ஒரே பக்கமாக போட்டு வேக விடக்கூடாது. 2 பக்கமும் திருப்பி மாறி போட்டு எடுக்கணும். கொஞ்சம் பட்டரோ நெய்யோ சேர்க்கலாம், நல்லெண்ணெயோ எது இருந்தாலும் சேர்க்கலாம். நெய் சேர்த்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா 2 பக்கமும் நல்லா வந்துட்டு இந்த ரெசிபி நான் எப்படி செய்தேன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.